ஹலோ வியூவர்ஸ், இந்த படத்தோட பேர் வந்து டா. 2018 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் கேட்டகரியில் ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மைக்கா மான்ரோ, எட் ஸ்க்ரீன் மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. பெட்ரோ அல்சாண்ட்ரோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1 மணி நேரம் 37 நிமிஷம் படத்தோட ரன்னிங் டைம் இருக்கு. சரி, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் ஜூலியா பப்புக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பசங்கள்ட்டனா அப்படி இப்படின்னு இருந்துட்டு அவங்களுக்கு தெரியாமலே அவங்க பொருட்கள்லாம் திருடிட்டு ஒரு இடத்துல கொடுத்து அதில் வர வருமானத்தில் தான் இவங்க வாழ்றாங்க. இப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஜூலியா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப ஒரு மர்ம நபர் வந்து அவங்கள ஃபாலோ பண்றான். அவங்க வீட்டில் தனியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜூலியா வந்து கடத்தி அவனோட ஒரு ஏஐ சேஃப் வீட்டில் வந்து அடைச்சு வச்சிடறான். இந்த சேஃப் ஹவுஸ்ல இருந்து நம்ம ஹீரோயின் ஜூலியா வந்து எப்படி தப்பிக்கிறாங்க, இவன் எதுக்காக கடத்தினாங்கிறதாங்க இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இந்த படம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஒரு படம் தான் இருக்கு. படத்தோட பாதிக்கு மேல நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா விறுவிறுப்பாக தாங்க போகுது. படத்தோட சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ கான்செப்டை வச்சு இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. படத்தில் அடுத்தடுத்த சீன் வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு உங்களால் கணிக்கவே முடியாது. ஒரு நல்ல த்ரில்லராகவும் சஸ்பென்ஸாகவும் கொண்டு போயிருப்பாங்க. சிஜி ஒர்க்குனா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரோபோட்டிக் ஃபைட் சீன்னா ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ த்ரில்லராக நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் லீட் ஆக்டிங்னா மைக்கா மன்றோ வந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்விஸ்டாகவும் நல்லா தான் இருந்துச்சு. நான் மர்ம நபர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் வந்து எட் ஸ்க்ரீன் தான் நடிச்சிருக்காரு. அலெக்ஸுங்கிற ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டரும் ரொம்ப சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். படம் வந்து ஸ்டார்டிங்கில் போர் அடித்தாலும் படம் பாதிக்கு அப்புறம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஹீரோயின் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் விசுவல் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாமே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது. 18 வயசுக்கு மேலே வந்து பார்க்க முடியும். படத்தோட ஸ்டார்டிங்லேயே செக்ஸுவல் கண்டென்ட்னா கொஞ்சம் மைல்டாக வரும். வயலன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. படம் வந்து தமிழ் டப்லாம் கிடையாது, இங்கிலீஷில் தான் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஒரு நார்மலான ஒரு ஏஐ சப்ஜெக்டை வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு படத்தோட ரிவ்யூவோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.